இப்போ வர்றதெல்லாமே ஹியூமன் இன்சுலின் தான். இப்போ நம்ம அனிமல் இன்சுலினை பயன்படுத்துறது இல்லை. இது மாதிரி 24 ஹவர்ஸ்லேருந்து இப்போ அதிகமாக வேலை செய்கிற இன்சுலின்லாம் கூட அனலாக் இன்சுலினில் வந்துருச்சு. நீ குத்துனா தானப்பா வலிக்குதுன்னு சொல்கிற, மாத்திரை மாதிரி இதையுமே முழுங்கிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லையா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் டாக்டர் எஸ் பாண்டியன், செண்பகம் சர்க்கரை நோய் கிளினிக்கிலிருந்து பேசுகிறேன். டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இன்சுலின் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்சுலினில் நிறைய இன்சுலின் இருக்குது. அதை நிறைய கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, எந்த அனிமல்லிருந்து கிடைக்குதோ அது. அனிமல்லிருந்து வரக்கூடிய அனிமல் இன்சுலின், நான் தான் சொன்னேன், பிக்கிலிருந்து வர்றது, பொவைன் இந்த கவுலிருந்து வர்றது அப்படின்னு பிரித்தாங்க. அப்புறம் அதில் சைடு எஃபெக்ட் அலர்ஜிலாம் வரவும், அதுக்கப்புறம் தான் நான் சொன்னோம் அந்த ஜெனட்டிக்கலி இது பண்ண இன்ஜினியரிங்கிலிருந்து ஈகோலையிலிருந்து சிந்தட்டிக் ஹியூமன் இன்சுலின் வந்துச்சு. இப்போ வர்றதெல்லாமே ஹியூமன் இன்சுலின் தான். இப்போ நம்ம அனிமல் இன்சுலினை பயன்படுத்துறது இல்லை. இது ஸ்பீசிஸிலிருந்து வர்றதுன்னு பிரிக்கலாம். அடுத்தது ஆக்ஷன், அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு இன்சுலினை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ரேப்பிட் ஆக்டிங், போட்ட உடனே வேலை செய்கிற மாதிரி, போட்ட அடுத்த 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும், ஒரு 4லிருந்து 6 மணி நேரம் வேலை செய்யும். ரேப்பிட் ஆக்டிங், பட் ஆனால் ஷார்ட் ஆக்டிங். அடுத்தது ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின், வேலை செய்யவே அரை மணி நேரம் எடுத்துக்கும், 8 மணி நேரம் வேலை செய்யும். அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்டர்மீடியட் இன்சுலின், ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறதெல்லாம் இன்டர்மீடியட் இன்சுலின். அப்புறம் லாங் ஆக்டிங் இன்சுலின், ஒரு இன்சுலின் போட்டாவே 18லிருந்து 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி. அது எவ்வளவு நேரம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து ரேப்பிட் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அப்படின்னு பிரித்தாங்க. அப்புறம் அதில் இருக்கிற மருந்து மிக்ஸ்டார்டு அப்படின்னா, உடனே வேலை செய்கிற மருந்தும் இருக்கும், இன்டர்மீடியட் வேலை செய்கிற மருந்தும் ஒரே இன்சுலினா, மிக்ஸ்டார்டு இன்சுலின்னு பேர். இப்போ இதில் அந்த ஹியூமன் இன்சுலினில் ரெகுலர் இன்சுலினும் இந்த இன்டர்மீடியட் இன்சுலினும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெகுலர் இன்சுலின்லேயும் இன்டர்மீடியட் இன்சுலின்ங்கிற என்பிஹெச்லேயும் அது மோனோமர் ஹெக்ஸாமர் ஃபார்மில் இருக்குது. அந்த ஹெக்ஸாமர் ஃபார்ம் வேலை செய்கிற மோனோமர் ஃபார்மாக மாறணுன்னா அதுக்கு அரை மணி நேரம் தேவை. அப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம 1/2 ஹவருக்கு முன்னாடி போடணும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அர்ஜெண்ட்டாக போகிறேங்க, வேலை இருக்குது, என்னாலேலாம் ஊசி போட்டுட்டு 1/2 ஹவர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஹரி பீப்புள்ஸ், எராட்டிக் சாப்பாடு டைப் இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்சுலினை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் அனலாக் இன்சுலின். அனலாக் இன்சுலின்னா என்னென்னா, அந்த இன்சுலினுடைய சீக்குவன்ஸில் இந்த அமினோ ஆசிட்ஸை சிலதை மாற்றி சிலதை சேர்த்தா என்ன பண்ணலான்னா, போட்ட உடனே வேலை செய்கிற மாதிரி. நான் 1/2 ஹவர் வெயிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, போட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்ட பின்னாடி கூட போட்டுக்கிற மாதிரி அனலாக் இன்சுலின். இது மாதிரி 24 ஹவர்ஸ்லேருந்து இப்போ அதிகமாக வேலை செய்கிற இன்சுலின்லாம் கூட அனலாக் இன்சுலினில் வந்துருச்சு. இன்சுலினில் நிறைய வகை இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுடைய நீடு என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை மினிமம் 3, 5 தடவை போடுறவங்களாம் இருக்காங்க. என்னடா குழந்தைங்களுக்கு போய் ஓயாமல் 5 தடவை குத்த வேண்டி இருக்கே, என்னால் அப்படியெல்லாம் குத்த முடியாதுங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, சிரிஞ்சு மாதிரி இருந்து குத்துனா வலிக்குதுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெண் கண்டுபிடிச்சாங்க. பெண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குத்துற பாட்டிலேருந்து வயாலில் எடுக்கிறப்போ ஒரு குத்து, அப்புறம் காலில் தொடையில் போடுறதுக்கு ஒரு குத்து, 2 குத்து குத்துறதுக்குள்ளே அந்த நீடில் என்னாகும், பிளண்ட் ஆகிடும், வளைக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, பெண் கண்டுபிடிச்சாங்க. பெண்ணுன்னா என்னாகும், உள்ளேயே காட்ரேஜ் இருக்கும், நான் எவ்வளோ டோஸ் வேணுமோ அவ்வளோ திருவிட்டு போட்டுக்கலாம். என்னுடைய பெயின் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. 3வது, அதையும் தானே 2 தடவை 3 தடவை குத்த வேண்டி இருக்குன்னு பார்த்தப்போ தான் இன்சுலின் பம்பு கண்டுபிடிச்சாங்க. வயிற்றில் கொஞ்சம் ஒரு கத்தீட்டர் மாதிரி வச்சு இது பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அந்தந்த நேரத்துக்கு
எனக்கு 6லிருந்து எவ்வளோ போகணும், எண்ணிலிருந்து எவ்வளோ போகணும்னு அதான் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு தடவை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ஓயாமல் குத்த வேண்டியதில்லை. அது பம்ப் வந்துச்சு, அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தது. வேறு ஏதாவது மெத்தடில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணினா இன்ஹேலர் இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஆஸ்மாக்கெல்லாம் பஃப் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்சுலின் அடித்து பார்த்தா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. வேறு த்ரோட் இரிட்டேஷனு, வேறு இந்த கேன்சர் மாதிரி சைடு எஃபெக்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓரல் இன்சுலின். நீ குத்துனா தானப்பா வலிக்குதுன்னு சொல்கிற, மாத்திரை மாதிரி இதையுமே முழுங்கிட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லையா? நிறைய ப்ரோக்ராம் போச்சு. அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இன்சுலினுங்கிறது ஒரு புரோட்டீன். அதை நான் வாய் வழியாக கொடுத்தேன்னா என்னுடைய கேஸ்ட்ரிக் என்சைம் என்ன பண்ணுது, அதையும் சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு புரோட்டீன் ஆக்குன்னு நினச்சி அழிச்சிருது. ஆக அந்த இன்சுலின் போனோன்னு என்ன ஆயிடுது, என்னுடைய கேஸ்ட்ரிக் அமிலம் அதை அழிச்சிருது. அப்போ அந்த கேஸ்ட்ரிக் அமிலத்திலிருந்து தப்பிக்கணும், அப்போ தான் அந்த இன்சுலின் வேலை செய்யும். அதுக்கு நிறைய பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நேனோ ரிசப்டார் மூலம் ஒரு இது, அதாவது நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பார்ட்டிக்கல் கேஸ்ட்ரிக் ஜூஸில் போய் டைஜஷன் ஆகாமல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கொடுத்து அது எங்கே போய் ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி. ஆக குழந்தைங்க ஈஸியாக, இன்னும் அவர் சொல்கிறார் தமாசா, நீங்கள் சாக்லேட்டுக்குள்ளே வச்சு கூட அதை அப்படியே முழுங்கிடலாம், குழந்தைங்க ஈஸியாக அதை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு. ஆக நீங்கள் விரைவில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, குத்தி வலிச்சுக்கிட்டு போட வேண்டிய இதுக்காக தான் இப்போ நம்ம இன்சுலின் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இன்சுலினை மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத வேறு எந்த மெடிசனும் சுகருக்கு கிடையாது. பட் ஆனால் குத்துனா வலிக்குமேங்கிறதுக்காக தான் நம்ம வேண்டாங்கிறோம். இப்போ அப்படி ஒரு ஓரல் இன்சுலின் வந்துருச்சுன்னா, அது நம்ம இன்சுலின் கண்டுபிடிச்சப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதை விட அதிக சந்தோஷம் அதிக பேர் டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்கள்லாம் பாவம், 4 வயசு குழந்தை 6 வயசு குழந்தையெல்லாம் பின்னாடி வாழ்க்கையில் வளம் பெற போகிறாங்க. அது வரப்பிரசாதமாக இருக்குது. அந்த தூரம் வெகு தொலைவில் இல்லை. ஸோ கண்டிப்பாக we are waiting for the oral insulin. நன்றி, வணக்கம்.